கர்த்தருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 65 அதிகாரம் 3 அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய பரிகாரம் கர்த்தரே என்பதே. சங்கீதக்காரன் இந்த சங்கீதம் 65 தேவனே சிருஷ்டிகர்த்தர், அவரே சகலத்தையும் படைத்தவர் என்கிறார். மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து கர்த்தரை விட்டு தூரமாய் போனபோது தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக, பாவ நிவாரணத்திற்காக அவனால் செலுத்துவதற்கு ஒன்றுமில்லாமல் போனது. பாவத்திற்கு பரிகாரமாக, பாவ நிவாரணமாக பலி செலுத்தப்பட வேண்டும். அது பரிசுத்தமானதும் குற்றமில்லாததுமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு உகந்த பலியை செலுத்த மனுஷனால் கூடாமல் போனது. அதற்காக தேவனே தன்னுடைய குமாரனை அனுப்பினார். குமாரனாகிய இயேசு முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து நமக்காக பாவமானார். அதனால் தேவன் அவரை கைவிட்டார், நம்மை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் பரிகாரத்தை நாம் அனுபவிக்கும்படி செய்து நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்மை நாமே பாவத்திலிருந்து ரட்சித்துக் கொள்வது சாத்தியமில்லை. பாவத்திற்காக பரிகாரம் செய்வதற்கு தேவனால் மட்டுமே சாத்தியம். இயேசுவே நம்முடைய இரட்சகர். இயேசுவே நம்மை பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார், பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், நமக்கு சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை நாம் விசுவாசிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பினால் உம்முடைய குமாரனையே அனுப்பி அவரையே எங்களுடைய பாவத்தின் பரிகாரமாக்கினீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.